இருந்தனர். கை கால்களை இழந்தவர்களும் உடலிலே பலத்த காயங்களை பட்டு வேதனையுடன் தவித்துக் கொண்டிருந்தவர்களும் தங்கள் தங்கள் துன்பங்கள் நீங்கப் பெற்று முன்னிலும் வலுவுடன் விளங்கலானார்கள். ஸ்ரீராமன் சுக்ரீவனை அழைத்து கிஷ்கிந்தையிலிருந்து புறப்பட்டு வந்த வீரர்கள் அனைவரும் இருக்கிறார்களா என்பதை சரிபார்க்கச் செய்தார். அத்தனை பேர்களில் ஒருவனை மட்டும் காணவில்லை. அவன் கும்பகர்ணனுடன் நடந்த யுத்தத்தில் அரக்கனால் பிடித்து விழுங்கப்பட்டு விட்டான். கும்பகர்ணனுடைய உடல் கடலிலே இழுத்து எறியப்பட்டு விட்டதால் அவன் பிழைக்க வழியில்லாது போய்விட்டது. இருந்த போதிலும் ராமன் விடவில்லை. தர்மராஜனை அழைக்குமாறு இந்திரனிடம் கூறினார். ராமன் தன்னை அழைப்பதாக கேட்டதும் தர்மராஜன் அது எந்த காரியத்தை உத்தேசித்திருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டான். கும்பகர்ணனால் கொல்லப்பட்ட வானர வீரனை அழைத்து வந்து அவர்கள் முன்பு விட்டு நமஸ்கரித்தான். ராமன் மகிழ்ச்சியுடன் ஜானகியை அழைத்து தம் மடிமீது